நண்பர்களே, பனைமரம் வெறும் உணவு கொடுக்கும் மரம் மட்டும் இல்ல. ஒரு காலத்துல தமிழர்களின் வீடு, உடல் நலம், கல்வி, வாழ்க்கை எல்லாத்தையும் தாங்கி நின்ற மரம். பார்ட் 1ல பனைமரத்தின் முதல் 10 உணவு பயன்களையும், பார்ட் 2ல பனங்கிழங்கு, பனம்பழம், பனக்கற்கண்டு போன்ற அடுத்த 10 அதிசயங்களையும் பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3ல பனங்குருத்து முதல் பனை விசிறி வரை மனித வாழ்க்கையை முழுமையாக தாங்கிய பனைமரத்தின் அடுத்த 10 அதிசயமான பயன்களை தான் நாம பார்க்க போறோம். பயன் 21. பனங்குருத்து. பனங்குருத்து உடல் சூட்டை தணித்து வயிற்றுப்புண் மற்றும் நெஞ்செரிச்சலை குறைக்க உதவுகிறது. நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்ததால் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் அரிய இயற்கை உணவாகும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பனைமரத்தின் உச்சி பகுதியில் உள்ள இளம் ஓலைகளின் அடிப்பகுதியில் இருக்கும் மென்மையான வெள்ளை நிற பகுதியை வெட்டி எடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா இந்த பனங்குருத்தை நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். இது லேசான இனிப்பு சுவையுடன் மிகவும் ருசியாகவே இருக்கும். கிராமப்புறங்களில் இதனை சிறு துண்டுகளாக நறுக்கி லேசான மசாலாக்கள் சேர்த்து உணவாக சமைத்து உண்பார்கள். பனைமரத்தை வெட்டும் போது மட்டும் கிடைக்கும் இந்த பனங்குருத்து உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும் ஒரு அரிய வகை இயற்கை மருந்தாகும். பயன் 22. நோய் எதிர்ப்பு சக்தி. பனங்குருத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்த உதவுகின்றன. உடல் பலவீனத்தை குறைத்து தொற்றுகளுக்கு எதிராக போராடும் ஆற்றலை வழங்குகிறது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பனைமரத்தின் உச்சியில் இருந்து எடுக்கப்படும் மென்மையான பனங்குருத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சுத்தமான தண்ணீரால் நன்றாக கழுவ வேண்டும். நறுக்கிய குருத்துடன் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம் மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்து கூட்டு அல்லது பொரியலாக சமைத்து சாப்பிடலாம். பனங்குருத்து கிடைக்கும் காலங்களில் இதனை உணவில் சேர்த்து சமைத்து உண்பது உடலுக்கு நல்ல வலிமையை தரும். பனங்குருத்து கூட்டு உணவாக உட்கொள்ளும் போது அது உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்றி உடலை ஒரு அரண் போல பாதுகாக்கிறது. பயன் 23. பனம்பூ. பனம்பூ பாரம்பரிய மருத்துவத்தில் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுவதாக கருதப்படுகிறது. பனம்பூ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உடலில் சர்க்கரை அளவை சீராக வைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. பயன் 24. பனம்பூ சாம்பல். சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் பனம்பூ சாம்பல் அமிலத்தன்மை மற்றும் வயிற்று எரிச்சலை குறைக்க உதவுவதாக பாரம்பரிய நம்பிக்கை உள்ளது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பனம்பூவை சுட்டு சாம்பலாக்கி அதை சுத்தமான துணியில் சலித்து எடுத்து கொள்ள வேண்டும். இந்த சாம்பலை மிக குறைந்த அளவில் தேன் அல்லது வெண்ணெயில் குழைத்து சாப்பிடுவது பாரம்பரிய வழக்கமாகும். பயன் 25. பனங்காய் சாறு. பனங்காயின் பசை பாரம்பரியமாக தோல் அரிப்பு, சொறி மற்றும் தோல் எரிச்சலை குறைக்க பயன்படுத்தப்பட்டது. மேலும் வறண்ட சருமத்தை மென்மையாக்கும் இயற்கை மாய்ஸ்சரைசராகவும் செயல்படுகிறது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பனங்காயின் மேல் தோலை நீக்கிவிட்டு அதன் சாற்றை பாதிக்கப்பட்ட தோல் பகுதியில் தடவி சிறிது நேரம் உலர விட்ட பின் குளிர்ந்த நீரால் கழுவலாம். பயன் 26. பனைத்தண்டு. பனைமரத்தண்டு மிகவும் உறுதியானது. வீடுகளில் தூண், உத்திரம் போன்ற கட்டுமான பணிகளில் பயன்படுத்தப்பட்டு பல தலைமுறைகள் நீடிக்கும் வலிமையை கொடுக்கிறது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, நன்கு முதிர்ந்த, காய்ந்த மற்றும் தடிமனான பனைமரங்களை மட்டுமே தூண்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். வெட்டப்பட்ட பனைமரத் துண்டுகளை சில நாட்கள் தண்ணீரில் அல்லது உப்பு கரைசலில் ஊற வைத்து பின் உலர வைக்க வேண்டும். இது மரத்தை மேலும் வலுவாக்கும். இந்த மரத்தை வீட்டின் அஸ்திவாரத்தில் தூணாக நடலாம் அல்லது கூரையை தாங்கும் உத்திரமாக மேல் பகுதியில் பொருத்தலாம். பனைமரத் தூண்களை கொண்டு கட்டப்படும் வீடுகள் தலைமுறை கடந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் உறுதியுடன் நிலைத்து நிற்கும். பயன் 27. பனை ஓலை கூரை. பனை ஓலைக்கூரை இயற்கையான குளிர்ச்சியை வழங்குகிறது. வெயில் காலத்தில் வீட்டை குளிர்ச்சியாகவும் மழைக்காலத்தில் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பச்சை பனை ஓலைகளை வெட்டி நன்றாக காய வைக்க வேண்டும். காய்ந்த ஓலைகளை தண்ணீரில் நனைத்து கூரைக்கும் தேவையான வடிவத்தில் நெருக்கமாக பின்ன வேண்டும். முடைந்த ஓலைகளை மரச்சட்டகங்களின் மேல் வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி தென்னங்கயிறு கொண்டு இறுக்கமாக கட்ட வேண்டும். பனை ஓலை கூரைகள் பொதுவாக 2 முதல் 3 ஆண்டுகள் வரை கெடாமல் தாங்கும். அதன் பிறகு பழைய ஓலைகளை மாற்றிவிட்டு புதிய ஓலைகளை வேய வேண்டும். பயன் 28. பனை நார். பனை நாரால் கயிறு, கட்டில், கூடைகள் போன்ற பல பயனுள்ள பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இது வலிமையானதும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுமாகும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பனைமரத்தின் மட்டைகளை வெட்டி அதை நன்றாக நசுக்கி அல்லது தண்ணீரில் ஊற வைத்து அதிலிருந்து நாரை பிரித்து எடுக்க வேண்டும். பிரித்தெடுத்த நாரை கொண்டு தேவையான தடிமனில் கயிறுகளாக திரித்து கொள்ள வேண்டும். இந்த கயிற்றை கொண்டு ஓலைகளை கட்டலாம், அழகிய கட்டில்களை பின்னலாம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள், கூடைகள், துடப்பங்கள் இதுபோன்ற பயனுள்ள பொருட்களை செய்யலாம். பனை நாரில் இருந்து செய்யப்படும் பொருட்கள் நீண்ட காலம் உழைப்பதோடு உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும். பயன் 29. பனை ஓலை பாய். பனை ஓலை பாய் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை கொண்டது. கோடை காலத்தில் இதில் படுத்து உறங்கும் போது உடல் சூட்டை தணித்து சுகமான தூக்கத்தை தரும். தூங்கும்போது ஏற்படும் அதிகப்படியான வியர்வையை இந்த ஓலைப்பாய் உறிஞ்சிக் கொள்ளும். இதனால் தோலில் அரிப்பு அல்லது வியர்க்குரு ஏற்படுவது தடுக்கப்படும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா,
பனைமரத்தில் இருந்து இளம் ஓலைகளை வெட்டி நடுவில் இருக்கும் நாரை நீக்கிவிட்டு வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். இந்த பாய் அழகாக இருக்க விரும்பினால் காய்ந்த ஓலைகளை இயற்கை சாயங்கள் கலந்த கொதிநீரில் வேக வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். பக்குவப்படுத்தப்பட்ட ஓலைகளை சம அளவு துண்டுகளாக வெட்டி கைகளால் நெருக்கமாக பின்னி பாயாக உருவாக்க வேண்டும். இந்த பாயில் தூங்குவது படுக்கை அறையை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் ஒரு சிறந்த இயற்கை வழியாகும். பயன் 30. பனை விசிறி. மின்சாரம் இல்லாத காலங்களில் குளிர்ந்த காற்றை வழங்கிய இயற்கை விசிறி இது. எளிமையானது, இலகுவானது, சுற்றுச்சூழலுக்கு நட்பானது. பனை விசிறியால் வீசப்படும் காற்று உடலுக்கு எந்த கெடுதலும் தராது. இது வியர்க்குரு மற்றும் அம்மை நோயாளிகளுக்கு காற்றோட்டம் தர மிகவும் நல்லது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, பனைமரத்தின் சிறிய வட்ட வடிவ இளம் ஓலைகளை இதற்கெனவே தேர்ந்தெடுத்து வெட்டி எடுக்க வேண்டும். ஓலையை சுற்றிலும் அழகிய வட்ட வடிவில் வெட்டி அதன் ஓரங்கள் பிரியாமல் இருக்க துணி அல்லது பனை நாரை கொண்டு தையல் போட வேண்டும். விசிறியை எளிதாக வீசுவதற்கு ஏற்ப பனைமட்டையின் ஒரு பகுதியை அதனுடன் கைப்பிடியாக இணைத்து கட்ட வேண்டும். இது 100% இயற்கையானது என்பதால் உடைந்த பின்னும் மண்ணோடு மண்ணாக மட்கி இயற்கைக்கு நன்மையை சேர்க்கும். நண்பர்களே, ஒரு மரம் உணவு கொடுத்தது, மருந்து கொடுத்தது, வீடு கட்டி கொடுத்தது, கயிறு, பாய், விசிறி வரை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தது. அதுதான் பனைமரம். ஆனா இன்னும் பனைமரத்தின் அதிசயங்கள் முடியல. அடுத்த பாட்டுல ஓலைச்சுவடி, கூடை, பெட்டி, விளையாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள் என பனைமரம் எப்படி ஒரு முழுமையான நாகரிகத்தை உருவாக்கியது என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.